இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்ம கூட பேசுகிற காரியமாக சங்கீதம் 91:15 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்பண்ணுவேன். நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா? அவர் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை நம்மளுடைய வாழ்க்கையில் தருவாராம். நமக்கு நேரிடுகிற ஆபத்தில் அவர் நம்ம கூடவே இருந்து அதில் இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துவாராம். ஜெபிப்போம். எல்லா சூழ்நிலையிலையுமே அவர் எல்லா சூழ்நிலையிலையுமே நம்ம கூட இருப்பார். நம்ம விழுந்து போகாதபடி அந்த ஆபத்தில் இருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்ம செய்கிற செயலை கனப்படுத்துவார். இந்த உலகம் நம்மளை கனப்படுத்தாமல் இருக்கலாம், அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆபத்தில் தள்ளி விடலாம். ஆனால் அவர் நம்மளை ஜெபத்தை கேட்குற தேவன், ஆபத்தில் இருந்து தப்பு வைக்க நம்மளை வழிநடத்துகிற தேவன், நம்ம செய்கிற செயலை கனப்படுத்துகிற தேவன். எந்த மனுஷனை நம்ப வேண்டாம், நம்மளுடைய தேவனை நம்பலாம். நம்மளை அன்பு செய்கிற தேவன் நம்மளை நடத்தவும் அதிக வல்லவராக இருக்கிறார். தேவன் தானே அப்படிப்பட்ட கிருபைகளை, பலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தந்து நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக, உங்களை கனப்படுத்தும்படியாக உங்களை நடத்துவாராக. ஆமென்.